அன்னை இன்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி. அன்னையை போற்றி வீழ்ந்தோறும் இல்லை, அன்னையை தூற்றி வாழ்ந்தோறும் இல்லை. இயேசுவிலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய விழாவினை மகிழ்வோடு கொண்டாட இந்த இடத்திலே நீங்கள் குழுமி வந்து அன்னையினுடைய கொடியேற்றத்திலே பக்தியோடு கலந்து கொண்டு அன்னையினுடைய பரிந்துரையை நாடி இப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்குமே இந்த முதல் நவநாள் திருப்பலியில் நவநாள் வாழ்த்துக்களை அன்போடு இங்கிருக்கக்கூடிய உங்களுடைய பங்கு தந்தை மற்றும் தந்தையர் என் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்குமே திருவிழா நல் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் a happy feast. உங்கள் அனைவருக்குமே மறுபடியுமாக விழா வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக உங்களுடைய பங்கு தந்தை ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கிறார். என்ன தலைப்பு? உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைப்பு, சிந்திக்க ஏற்ற ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? உங்களுக்கே தெரியாது. என்ன? திருமண வாழ்வு. உண்மையிலே சொன்னவங்களுக்கு பாராட்டு கொடுக்கணும். எங்கே இருக்கிறாங்க? கைத்தட்டி பாராட்டு கொடுத்துருவோமா? அவங்க சொன்ன பதில் தப்பு தான் இருந்தாலும் சொன்னாங்கல்ல, அதுக்காகவாது கை தட்டுதல் கொடுக்க வேண்டும். கை தட்டிடுங்க. அன்புக்குரியவர்களே, உண்மையிலேயே கேள்வி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கம் என்கிட்ட இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மறையுரைகளின் பொழுது கேள்வி கேட்டோம் அப்படின்னா உடனே அவங்களுடைய தலை எங்கே போயிடுது? மண்ணை நோக்கி சென்று விடுகிறது. தலை பூமியை நோக்கி சென்று விடுகிறது. கேள்வி கேட்டாலே நமக்கு பயமாக இருக்குது. பதிலை சரியாக சொல்லுவாங்களா இல்லை தப்பாக சொல்லுவாங்களா அப்படின்னு. இப்படித்தான் ஒரு ஊரில் போயிட்டு முன்னாடி உட்கார்ந்துருந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு எளிமையான கேள்வி. உங்களுக்கு சிலுவை அடையாளம் வரைய தெரியுமா அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் சிலுவை அடையாளம் வரைய தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் இந்த பிள்ளைகளை மாதிரி தலையை ஆட்டினாங்க. எங்களுக்கு தெரியுமே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், சிலுவை அடையாளத்தை வரையுங்க அப்படின்னு. அழகாக அந்த பிள்ளைங்க சிலுவை அடையாளத்தை வரைஞ்சது. அப்போ அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், இந்த சிலுவை அடையாளத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எல்லா பிள்ளைகளுடையும் தலையும் எங்கே போயிடுச்சு? கீழே போயிடுச்சு. ஐயையோ, இன்னைக்கு தந்தைகிட்ட மாட்டிக்கிட்டோண்டா, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்ணாமல் இவர் விட மாட்டாரு அப்படின்னு. அப்போ ஒரு பிள்ளை மட்டும் கையை தூக்கி எனக்கு தெரியும் ஃபாதர் அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பிள்ளைக்காவது சிலுவை அடையாளத்தினுடைய அர்த்தம் தெரிந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய எழுப்பி கேட்டேன், என்னம்மா அர்த்தம் அப்படின்னு. அந்த பிள்ளை அழகா அச்சிஷ்ட திருச்சிலுவைன்னு வரைஞ்சி அதனுடைய அர்த்தத்தை அழகாக சொல்லுச்சு. அடுத்தது எங்கள் சத்துருக்களிடமிருந்துன்னு வந்துச்சு. அந்த பிள்ளையை நிறுத்தி சத்ருனா யாருமா அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். அந்த பிள்ளைக்கு கண்ணு ரெண்டும் மேலேயும் கீழே போச்சு. ஐயையோ, ஃபாதர்கிட்ட சரியாக மாட்டிக்கிட்டோம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு. நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், தப்பாக இருந்தாலும் பரவாயில்லம்மா நீ சொல்லு அப்படின்னு. அந்த பிள்ளை ஒரு அழகான பதிலை சொல்லிச்சு. ஆனால் அந்த பதில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன பதில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளை என்ன பதில் சொல்லியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சாத்தான் சத்ருன்னு நம்ம அம்மா அழகாக சொன்னாங்க. அந்த பிள்ளை என்ன பதில் தெரியுமா சொல்லிச்சு? சாத்தான்னா ஃபாதர் ஏசுடைய தம்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபாதர். சாத்தானா யாரு? ஏசுனுடைய தம்பியாக இருக்குமோன்னு நினைக்கிறேன் ஃபாதர். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. வளர வளர நம்பிக்கையிலே வளர்த்தெடுக்க வேண்டிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுடைய அவல நிலையை பாராட்டுவதா அல்லது அதை கண்டு தலை குனிந்து நிற்பதா என்று கூட தெரியாமலே பல நேரங்களிலே இருக்கிறோம். இந்த ஒரு சூழலில்தான் இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக அன்புக்குரியவர்களே,
இல்லற வாழ்வில் புரிதலும் பிரமாணிக்கமும் என்று நாம் அனைவருமே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இல்லற வாழ்வில் புரிதலும் பிரமாணிக்கமும். இல்லறம் இல்லையேல் நல்லறம் இல்லை, இல்லறம் இல்லையேல் துறவறம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நன்றாக ஞாபகத்திலே நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லறம் இல்லையேல் நல்லறம் இல்லை, இல்லறம் இல்லையேல் துறவரமும் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இல்லறத்தை நீங்கள் பிரித்து பாருங்கள். 2 வார்த்தைகள் அதற்குள்ளாக அடங்கி இருக்கின்றது. இல் பிளஸ் அறம் என்று. இல் என்பது வீட்டை அல்லது நாம் வாழுகின்ற குடும்பத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அறம் என்பது அந்த குடும்பத்திலே நாம் வாழ வேண்டிய நற்பண்புகளை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய நற்பண்புகளை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருப்பதுதான் இல்லறமாக இருக்கிறது என்றால் அது ஒருபோதும் மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, ஒரு இல்லறம் தலைத்தோங்க வேண்டும் என்றால், சமுதாயத்திலே சிறந்து இருக்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய நபர்களுடைய இதயங்களாகத்தான் இருக்க முடியும். ஒரு குடும்பத்திலே வாழக்கூடிய நபர்களுடைய இதயங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த குடும்பமானது தலைத்தோங்கி சிறந்து விளங்க முடியும் என்றால் அது உண்மையாக இன்றைய சமுதாயத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அருட்பணியாளர் ஒய் இருதயராஜ் என்பவர் இல்லற வாழ்வை பற்றி பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் அந்த புத்தகத்திலே இவ்வாறாக இல்லற வாழ்வை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிறார். தீமு தீப்பி என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். தீமு தீப்பி அப்படின்னா என்னது? திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் என்று அவர் அந்த திருமண இல்லற வாழ்வை பிரித்து கூறுகிறார். திருமணத்திற்கு முன்பாக இருவருடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் அழகி என்பேன் என்று. ஆனால் திருமணத்திற்கு பின் அது எப்படி மாறுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை மட்டும்தான் கிழவி என்பேன் என்று. திருமணத்திற்கு முன்பாக அவளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், அன்பே நீ என்னுடைய வாழ்க்கையிலே ரோஜா மலராக இருக்கிறாய் என்று. ஆனால் திருமணத்திற்கு பின்பாக அது எப்படி மாறுகிறது என்றால், அன்பே என்னுடைய வாழ்க்கையில் நீதான் குத்தக்கூடிய ரோஜா முள்ளாக இருக்கிறாய் என்று. அதை போலவே திருமணத்திற்கு முன்பாக கலகலப்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை திருமணத்திற்கு பின்பாக எப்படி மாறுகிறது? கை கலப்பாக மாறுகிறது. திருமணத்திற்கு முன்பாக ஜோராக இருக்கக்கூடிய வாழ்க்கை திருமணத்திற்கு பின்பாக போராக மாறுகிறது என்று அந்த அருட்பணியாளர் திருமண இல்லற வாழ்வை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக திருமணத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய வாழ்வு திருமணத்திற்கு பின்பாக முரண்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறுவதற்கு காரணம் என்ன? ஏன் இல்லற வாழ்விலே தொடக்கத்தில் இருந்த அந்த அன்பு, தொடக்கத்தில் இருந்த அந்த மரியாதை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த மனநிலைகள் எல்லாம் மாறி ஒருவரை ஒருவர் எப்படியாவது உதாசீனப்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்து விட்டு வெறுத்து வாழக்கூடிய முரண்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வந்து சேருவதற்கு காரணம் என்ன? அன்புக்குரியவர்களே, இல்லற வாழ்வு என்று இதயத்தால் கட்டி எழுப்பப்படுகிறதோ அன்றுதான் அந்த இல்லற வாழ்வு முரண்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதயங்கள் முரண்பாடுகளாக நிறைந்திருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் அல்லது அந்த இல்லற வாழ்வானது அணைந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய புகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மை. இந்த நம்முடைய குடும்பங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய இல்லற வாழ்வை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய இல்லற வாழ்வு இதயத்தால் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறதா அல்லது அந்த இதயத்திலே முரண்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். விவிலியத்தினுடைய அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது
இல்லற வாழ்விற்கு அல்லது குடும்ப வாழ்விற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வு திருக்குடும்ப வாழ்வுதான். அதைத்தான் இன்றைய முன்னுரையிலும் நாம் வாசிக்க கேட்டோம். அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்வு அல்லது அந்த இல்லற வாழ்வு இதயத்தால் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்து கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் உள்ள கணவர்கள் எப்படிப்பட்ட இதயத்தை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு புனித யோசேப்பினுடைய இதயமானது ஒரு சாட்சியாக இருக்கிறது. குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவிமார்களுடைய இதயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியாளினுடைய இதயம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதை போலவே குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட இதயத்தை பெற்று வாழ வேண்டும் என்பதற்கு நம் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயம் ஒரு எடுத்துக்காட்டாக சாட்சியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புனித யோசேப்பினுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய இதயம் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தது. அவருடைய இதயம் எப்பொழுதுமே பிறருடைய கருத்துக்களை, பிறருடைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதயமாக இருந்தது. எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், எப்பொழுது வானதூதர் அவருக்கு கன்னி மரியாள் தூய ஆவியாரால் தான் கருவுற்றிருக்கிறார் என்பதை எடுத்து கூறினாரோ, அந்த தருணத்திலே தன்னுடைய உள்ளத்தில் அவர் கொண்டிருந்த எல்லா விதமான தவறான எண்ணங்களை, தவறான மனநிலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய மனைவியை சென்று ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்றால் அவருடைய இதயம் எப்பொழுதுமே திறந்த ஒரு இதயமாக, இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இதயமாக செயல்பட்டு கொண்டிருந்தது என்றால் அது உண்மை. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய இல்லற வாழ்விலே அப்படிப்பட்ட ஒரு திறந்த இதயத்தை, திறந்த புத்தகமாக நம்முடைய இதயத்தை வைத்து கொண்டிருக்கிறோமா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் நம்முடைய இதயம் ஒரு மூடிய இதயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இதயமானது மூடிய நிலையில் இருக்கிறதோ அங்கு பல்வேறு விதமான தவறான எண்ணங்கள், தவறான செயல்பாடுகள், சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மையாக இருக்கிறது. மூடிய இதயத்திலே எப்பொழுதும் வெறுப்புணர்வு மேலோங்கி நிற்கிறது என்றால் அதுவும் உண்மையாகத்தான் இருக்கிறது. இன்று நம்முடைய குடும்பங்களை பாருங்கள், நம்முடைய இல்லற வாழ்வை எடுத்து பாருங்கள். மூடிய இதயத்தை, பிறருடைய கருத்துக்களை நாம் அனுமதிக்காமல் இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்திலே எழுந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்படுகிறோம், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படுகிறோம், ஒருவரை ஒருவர் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எல்லாம் காரணம் நம்முடைய இதயம் மூடிய இதயமாக இருந்து கொண்டிருப்பதால் தான். அன்புக்குரியவர்களே, என்று என்னுடைய இதயத்தை நான் திறந்த இதயமாக வைக்கிறேனோ அப்பொழுதுதான் என்னுடைய மனைவியினுடைய கருத்துக்களுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் நான் முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை என்னிலே நான் வளர்த்து கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகளினுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நான் எப்படி மாற்றப் போகிறேன் என்ற அற்புதமான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மூடிய இதயத்தை தவிர்த்து திறந்த இதயத்தை கொண்டிருக்கின்ற பொழுது உருவாகுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய இல்லற வாழ்க்கை ஒரு திறந்த இதயத்தை கொண்ட வாழ்க்கையாக மாற வேண்டும். இரண்டாவதாக அன்னை மரியாவினுடைய இதயத்தை பாருங்கள். அன்னை மரியாவினுடைய இதயமானது எப்பொழுதுமே இறை வார்த்தையை சிந்தித்த ஒரு இதயமாக இருந்தது. அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை இறை வார்த்தையை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் உணர்ந்திருந்தார். தன்னுடைய உள்ளத்தை அல்ல தன்னுடைய இதயத்தை அந்த இறை வார்த்தையினால் முழுமையாக அவர் நிரப்ப ஆர்வம் கொண்டிருந்தார் என்றால் அது உண்மை. அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையிலே அவர் இறை வார்த்தையினுடைய வல்லமை எது, முக்கியத்துவம் எது என்பதை நன்றாக உணர்ந்திருந்ததன் காரணமாகத்தான்
தன்னுடைய இதயத்தில் அவர் இறை வார்த்தையை வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இல்லற வாழ்வு ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தையை மையமாக கொண்டிருக்கிறதா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்தவர்களாக தியானித்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறித்தான். காரணம் என்னவென்றால், இல்லத்திலே பல மணித்துளிகளை செலவழித்து கொண்டிருப்பவர்கள் வீட்டில் வாழுகின்ற தாய்மார்கள், மனைவிமார்கள் தான். அவர்களுடைய செவிகள் பிறருடைய பிரச்சனைகளுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பதாக இருக்கிறது. தங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது தங்களுடைய சொந்தங்களிலே எத்தகைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சிந்திப்பதற்காக மட்டுமே நேரத்தை ஒதுக்கி கொண்டிருப்பதால் அவர்களுடைய வாழ்க்கை புரணி பேசுவதில் மட்டுமே செலவழிந்து போய்கொண்டிருக்கிறது என்றால் அது உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று பல குடும்பங்களிலும் பல பிரச்சனைகள், இல்லற வாழ்விலே பல பிரச்சனைகள் என்றால் அதற்கு காரணம் பிறருடைய பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கிக் கொண்டு அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அதை பிறருக்கு கொண்டு செல்வதன் காரணமாகத்தான் என்றால் அது உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பாருங்கள். பல மணித்துளிகளை நாம் இதற்காக செலவழிக்கிறோம் என்று. 2 நண்பர்கள் சந்தித்து கொண்டார்களாம். அவர்கள் தங்களுடைய அம்மாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு நண்பர் தன்னுடைய அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக சொன்னானாம், என்னுடைய அம்மா நீங்கள் ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்தீர்கள் என்றால் அந்த தலைப்பிலே 1 மணி நேரம் பேசக்கூடிய வல்லமை உடையவர் என்று. அதை கேட்டுட்டு இருந்த 2வது நண்பன் சொன்னானா, எங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு தலைப்புமே வேண்டாம், தலைப்பே இல்லாமல் பல மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான் என்னுடைய அம்மா என்று சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய குடும்ப இல்லற வாழ்விலே பல மணித்துளிகளை புரணி பேசுவதற்காக நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய இறை வார்த்தையை சிந்தித்து வாழ மறுத்து பிறருடைய பிரச்சனைகளுக்கு, பிறருடைய வாழ்க்கையை பற்றி புரணி பேசுவதற்கு நேரத்தை செலவிடுகின்ற பொழுது இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் தான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் பிறருடைய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அதை மற்றொரு குடும்பத்துக்கு கடத்தி செல்வதற்கு ஒரு கருவியாக, ஒரு தூதுவர்களாக பயன்படுத்துபவர்கள் உங்களுடைய பிள்ளைகளைத்தான். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளைத்தான் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பிறருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து செல்வதற்கு தூதுவர்களாக பயன்படுத்துகிறீர்கள். அதனால்தான் இன்று வரை பிள்ளைகள் தங்களுடைய சொந்தங்கள் யாரென்று, தங்களுடைய உறவுகள் யாரென்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் வளர வளர தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சொந்தங்களை மறந்து அல்லது சொந்தங்கள் யாரென்று தெரியாமல் வாழ்வதற்கு ஒரு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தவறான செயல்களும் புரணி பேசுதலும் மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, இன்று உங்களுடைய இல்லற வாழ்வு இறை வார்த்தையை சிந்தித்த இதயத்தை கொண்டவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். இறுதியாக அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் இயேசுவினுடைய இதயத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று சிந்தியுங்கள். நம்முடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய அந்த இதயத்தை கொண்டவர்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலை பெற்றோர்களாகிய நீங்கள் கொடுக்க நேரிடுகின்ற பொழுது பல நேரங்களிலும் இல்லை என்ற ஒரு பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வளரக்கூடிய பிள்ளைகள் இயேசுவினுடைய மனநிலையை பெற்றவர்களாக, இயேசுவினுடைய இதயத்தை பெற்றவர்களாக இல்லாமல் சமூகத்திலே உலக போக்கிலான தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு 12வது வயதிலே ஆலயத்திலே காணாமல் சென்றபோது அவருடைய பெற்றோர்கள் அன்னை மரியாவும் யோசேப்பும் அவரை தேடி சென்ற பொழுது அவரை கோவிலிலே கண்டடைந்த பிறகு
நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்ற ஒரு கேள்வியை கேட்ட பொழுது, நாங்கள் உம்மை காணாமல் தவித்து கொண்டிருந்தோமே என்று பதற்றத்தோடு கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன பதில், நான் என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் பணி செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அவர் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய 12வது வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு எது என்பதை தெரிந்தவராக முன்னோக்கி சென்று கொண்டிருந்தார். இன்று நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இளம் வயதிலேயே தங்களுக்கான இலக்குகள் என்ன அல்லது குறிக்கோள்கள் என்ன என்பதை தெளிந்து கொண்டவர்களாக, தேர்ந்து கொண்டவர்களாக வாழ்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பல நேரங்களிலும் உலகத்தோடு சார்ந்த காரியங்களை செய்து கொண்டு தான் தோண்டித்தனமாக தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை சீரழித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றால் அது இந்த இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே இன்று குடும்ப இல்லற வாழ்விலே புரிதலும் பிரமாணிக்கமும் என்று சிந்திக்கின்ற வேளையில் நம்முடைய இதயத்தை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். கணவன் யோசேப்பினுடைய இதயத்தை கொண்டு திறந்த இதயத்தோடு வாழ்கிறாரா, அல்லது மனைவி தங்களுடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை மையமாக்கி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறார்களா? நம்முடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய இதயத்தை பெற்றுக்கொண்டு இலக்குகளை தேர்ந்து கொண்டவர்களாக, தெளிந்து கொண்டவர்களாக வாழ்கிறார்களா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இதயத்திற்கும் புரிதலுக்கும் பிரமாணிக்கத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயம் எப்பொழுது திருக்குடும்பத்தை போன்று மாறுகிறதோ அப்பொழுது புரிதலும் பிரமாணிக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேருகின்றன. காரணம் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இல்லற வாழ்வு இதயத்தால் கட்டி எழுப்பப்படுகின்ற அந்த வேளையிலே ஒருவரை ஒருவர் நிறை குறைகளோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்றோம், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து அவர்களோடு நாம் பயணிக்க துவங்குகிறோம் என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இதயத்தால் நாம் கட்டி எழுப்பப்படுகின்ற பொழுதுதான் அந்த இல்லற வாழ்வானது ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதமிக்க வாழ்வாக மாறுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் தொபியா சாராவினுடைய வாழ்வு. அவர்கள் இருவருடைய வாழ்வும் இணைந்து வருகின்ற பொழுது இதயத்தால் கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு வாழ்வாக மாறுகிறது. எப்பொழுது அவர்களுடைய அந்த வாழ்வு இதயத்தால் கட்டி எழுப்பப்படக்கூடிய வாழ்வாக மாறுகிறதோ அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதமிக்க வாழ்வாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய இல்லற வாழ்விலே ஒருவர் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் சாபமாக மாறுகின்ற பொழுதுதான் அந்த இல்லற வாழ்வு இனிய வாழ்வாக இல்லாமல் துன்பம், துயரம், பிரச்சனைகள் நிறைந்த வாழ்வாக, சண்டை சச்சரவுகள் நிரம்பி இருக்கக்கூடிய வாழ்வாக மாறுகிறது என்றால் அது உண்மையாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு, இல்லற வாழ்வு இதயத்தால் கட்டி எழுப்பப்படக்கூடிய ஒரு வாழ்வாக மாறட்டும். இல்லறம் இல்லையேல் நல்லறம் இல்லை, இல்லறம் இல்லையேல் துறவரமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். நம்முடைய இல்லற வாழ்வை இதயத்தால் கட்டி எழுப்புவோம். அதற்கான அருளை அன்னை மரியாவிடத்திலும் ஆண்டவரிடத்திலும் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென்.